ஹாய்டா குட்டீஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப் பார்த்துடலாமா? ம் இந்த எஃப்எஃபோட டைட்டில் என்னென்னா த ட்வின் ஹி நெவர் நோ. ஆ வாங்க அப்படியே நம்ம எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். கண்ணை மூடிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ம் இப்போ என்னன்னா வந்து ஒரு அங்கே வந்து சுற்றி அந்த க்ரௌட்ஸ்லாம் கத்திக்கிட்டே இருக்குது. ஜே கே ஜே கே ஜே கே அப்படின்னு வந்து கத்திகிட்டே இருக்குது. அதை சுற்றி அந்த ஃபுல் க்ரௌடுமே வந்து இது பண்ணிகிட்ருக்கு. அங்கே வந்து ஒரு மாதிரியான அந்த ஃபுல்லாக எல்லோரும் கத்துறது அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து அப்படியே அந்த பைக்கை வந்து ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி அந்த இதை முறுக்கிக்கிட்டு அந்த மாதிரி பைக் வருது. இது வந்து ஒரு பைக் ரேஸ் அந்த அந்த ஏரியா தான். ஸோ வந்து இங்கே வந்து அந்த அப்போது ஜங்குக் தான் வந்து அந்த ரேஸை வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஜங்குக் தான் வந்து இப்போ லீடில் இருக்காங்க. அப்போ வந்து அந்த பைக்கோட அந்த இதை வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக திருவிட்டு அந்த வைசர் வந்து அப்படியே அவரோட ஜேகேவோட கண்ணையே மறைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கு. ஜங்குக் யாருன்னா, ஜங்குக் வந்து ஒரு இந்த காலேஜ்லேயே ஒரு மாதிரி பேட் பாய் மாதிரி. அவனுக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஜங்குக்கு கிடையாது. ஸோ வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்ருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் யார் தான் வின் பண்ணுவான்னு தெரியும். அப்போ வந்து ஜங்குக் வந்து என்னைய வின் பண்ண முடிஞ்சிருமா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே இது பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இதை வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக ட்விஸ்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து அந்த பைக் வந்து புல்லட் மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அந்த பக்கத்தில் உள்ள ரைடரும் ரொம்ப இது பண்ணுறாரு, ஜங்குக்கை வந்து முந்திரணும் அப்படின்னு இது பண்ணுறாரு. ஆனால் முடியவே இல்லை. ஜங்குக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வந்து எப்படியோ வந்து ஜங்குக் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ வந்து அந்த பக்கத்தில் உள்ள பேர் வந்து மின்ஹோ தான். அவன் என்ன பண்ணுறான், ஜங்குக் உன்னை விட்டுறவே மாட்டேன், நீ செத்த நீ என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து ஜங்குக் மாதிரி சிரிச்சுட்டு அழுகிறியா மின்ஹோ நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக் கேட்குறான். அப்போ வந்து அப்படியே சொல்லிவிட்டு வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணிவிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறான், அந்த பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், அவனோட ஹெல்மெட்டை எடுக்கிறான். எடுத்துகிட்டு அப்படியே அப்படி ஷேக் பண்ணவும் அந்த ஹேர்லாம் வந்து ஒரு மாதிரி இதாகுது. அந்த ஸ்வெட்டிங்காக அந்த மாதிரி இதாகுது. அப்போ வந்து என்ன பண்ணுறான், இது பண்ணிட்டு அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு ஃப்ளையிங் கிஸ் மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்ருக்கான். அவனோட அந்த ஜாக்கெட் இருக்குல்ல, அந்த ஜாக்கெட் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி லெதர் ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்கான். அதை ஃபுல்லாக வந்து அன்சிப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான். அதை வந்து இப்படி எடுத்து விடுறான். அப்போ வந்து அந்த கூல் ஹேர் வந்து அவனோட ஸ்கின்னை வந்து அப்படியே டச் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறான், அந்த மின்ஹோ வந்து இது பண்ணிவிட்டு, ஜங்குக் நீ கேவலமாக விளாண்ட தெரியுமா, நீ வேணும்னு சீட் பண்ணியிருக்க, அதனால தான் நீ என்னை வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ வந்து அந்த லூஸ்ட் ஆகிட்டான்ல. ஸோ வந்து அந்த வெறியில் வந்து அந்த மாதிரி ஜேகேட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான் மின்ஹோ. அப்போ வந்து ஜங்குக் பார்த்துட்டு, நீ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கணும்டா, அதை விட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க, இது ரேஸ் கிடையாது, இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பிக்னிக் கிடையாது, இது ரேஸ், அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மின்ஹோ என்ன பண்ணுறான், என்ன வின் பண்ணிட்டோன்னு ரொம்ப திமிரில் பேசிக்கிட்டு இருக்கிறியா, பாரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயும் இதில் ஒரு கிராஷ் ஆக தான் போகிற, உன்னோட பைக் ஃபுல்லாக எரிய தான் போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கர்ஸ் பண்ணுறான். அப்போ வந்து ஜங்குக் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மாதிரி அவன் கிட்ட இப்படி போயிட்டு மின்ஹோ வந்து ஜங்குக்கை விட கொஞ்சம் ஹைட்டு தான். ஸோ வந்து ஜங்குக் வந்து ஷார்ட்டு தான். அப்போ வந்து ஆனாலுமே அந்த ஜங்குக் ஹோல்டு பண்ணியிருக்க அந்த ஆரா இருக்குல்ல, அது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறான், ஜேகே போயிட்டு இருக்கலாம், ஆனால் அப்போ கூட நான் வந்து சிரிச்சுட்டு தான் இருப்பேன், உன்ன மாதிரி இந்த அழுதுட்டுருக்க பார்த்தியா, அந்த மாதிரி அழுதுட்டுருக்க மாட்டேன். இப்போது அங்கே திரும்பி போகிற என் மூஞ்சி பக்கம் கூட எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து மின்ஹோவை பார்த்து சொல்கிறான். அப்போ வந்து மின்ஹோவுக்கு வந்து சரியான கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறான், அவனோட ஜங்குக்கோட காலரை பிடிச்சிட்டு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், ரொம்ப திமிரம் உனக்கு ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ வந்து கத்துறான். அப்போ வந்து எவ்வளோ கேவலமாக நீ வின் பண்ணியிருக்க தெரியுமா, நீ தான் என்னை இந்த இடத்துல வந்து தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவத்தில் ஏதோ சொல்கிறான். அப்போ வந்து அந்த க்ரௌட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன அவங்க இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே முழங்குவாங்கல்ல அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுறான், ஜங்குக் வந்து ஒன்றுமே பண்ணலை, ஒழுங்கு மரியாதையாக என் கையெடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், பொறுமையாக சொல்கிறான். அப்போ வந்து எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன், என்ன ஷோ ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே, அதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ வந்து இன்னும் அந்த பொறாமையிலே அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணான்னா ஜங்குன் என்ன பண்ணுறான், அதான் அவனோட லாஸ்ட் வேர்டு. ஸோ என்ன பண்ணுறான், டக்குன்னு மின்ஹோவோட ரிஸ்ட்டை பிடிச்சி நல்லா ஹார்டாக ட்விஸ்ட் பண்ணுறான். அப்போ வந்து மின்ஹோ வலிக்குது, கத்துறான், அவன் விடு விடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கத்துறான். ஜங்குக் வந்து காதலே வாங்கலை. ஃபுல்லாக இது பண்ணிட்டு என்ன பண்ணுறான், அவனோட
ஜங்குக்கோட கைய நல்லா முறுக்கிக்கிட்டு மின்ஹோட ஃபேஸ்லயே பெரிய ஒரு ஸ்மாக் குடுத்துடுறான். மின்ஹோ என்ன பண்றான், ஒரு மாரி இது பண்றான். அவனோட நோஸ்லலாம் வந்து ஒரு மாரி ப்ளீட் ஆகுது. அப்போ வந்து மின்ஹோ வந்து ஏதோ திட்ட வர்றான். உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வரான். ஆனா அவனால முடியல. அந்த அளவுக்கு ஆள் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டாப்ல. ஸோ அவனால முடியல அதுக்கு மேல திட்டுறதுக்கு. அப்போ வந்து என்ன பண்றான், ஜங்குக் என்ன பண்றான், திரும்ப அவன் மேல ஏறி உட்காந்து ஜங்குக் வந்து அம் ரொம்ப பஞ்ச்சா குடுத்துட்டுருக்கான். அவனோட ஜங்குக்கோட அந்த ஹேண்ட்ல உள்ள இது இருக்கும்ல நக்கிள்ஸ் அதுவே வந்து ஒரு மாரி ரெட் ஆயிருச்சு. அப்ப சொல்றான், "இங்க பாரு ஒழுங்கா கேட்டுக்க. அ நான் ஒண்ணும் உன்னைய தள்ளி விடவும் இல்ல. நீ நீ வந்து லேட்டா வந்த. நீ தான் மெதுவா ஓட்டிட்டு வந்த. ஸோ பாரு இப்ப உனக்கு தான் ரத்தம் வருது. இதோட ஒழுங்கா நீ விலகி போறது தான் உனக்கு நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்லிட்டு என்ன பண்றான், புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதோட அவன் வந்து தலைய மட்டும் ஆட்டுறான். அப்போ வந்து அ அ இது திரும்பிட்டு சொல்றான். அந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு, நான் என்ன பண்ணேன்? அவன் தானே ஸ்டார்ட் பண்ணான்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்கலாம் வந்து ஒரு மாரி நர்வஸா வந்து லாஃப் பண்றாங்க. ஏன்னா ஜங்குக்கு எதிர்த்து கேள்வி கூட கேட்க முடியாது. ஸோ வந்து சில பேர் வந்து ஷாக்கா பார்க்குறாங்க. அப்ப என்ன பண்றான், ஜங்குக் வந்து அவனோட அந்த லிப்பு கிட்ட உள்ள பிளட்ட வந்து ஒரு மாரி வைப் பண்ணிட்டு, என்ன பண்றான், அ திரும்பிட்டு மின்ஹோவ பார்த்து, "அடுத்த தடவ என்னைய புடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த அடிய நீ யோசிச்சு பார்த்துருக்கணும்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், மிரட்டுறான். "புரிஞ்சுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. மின்ஹோ வந்து பேசாம அப்படியே மாறி நோட் மட்டும் பண்றான். ஏன்னா, அவனுக்கு பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. ஸோ, இப்படியே அந்த இடம் முடியுது. இப்ப என்னன்னா வந்து அந்த காலேஜோட காரிடார் இருக்குல்ல, அங்க வந்து அப்படியே ஃபுல்லா அந்த கேர்ல்ஸ் பேசுறது, அங்கிட்டு இங்கிட்டு அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து மாத்தி மாத்தி போயிட்டுருக்கிறது, குரூப் ஆஃப் கேர்ல்ஸ் வந்து பேசிட்டு இருக்கிறது, மொபைல் ஃபோன் ரிங் பண்றது, அந்த மாரி சவுண்ட்ஸா வந்து ஃபுல்லா கேட்டுட்டுருக்கு. அப்பதான் நீங்க வந்து மெதுவா ஸ்லோவா நடந்துட்டு இருக்கீங்க. உங்களோட டெக்ஸ்ட் புக் இருக்கும்ல, அத வந்து அப்படியே புடிச்சுட்டு அப்படியே கைக்குள்ள வச்சுட்டு அத ஹக் பண்ண மாரி நீங்க வந்து நடந்துட்டுருக்கீங்க. ஒரு நெட்டி டைப்ல. அப்போ வந்து அவங்க செஸ்ட் கிட்ட வச்சுக்கிறீங்க. என்னமோ அந்த டெக்ஸ்ட் புக் வந்து உங்களோட ஷீல்டு மாரி அந்த உங்க செஸ்ட் கிட்ட வச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்க ஐஸ் வந்து அப்படியே தரைக்கு கிரவுண்டுக்கு சொந்தக்காரி மாரி நீங்க வந்து அந்த கிரவுண்டையே மட்டும் தான் பார்த்துட்டு வரீங்க. உங்களோட ஸ்னீக்கர்ஸ் வந்து உங்களவே அறியாம வந்து மெதுவா நடந்து நடந்து போகுது. உங்களுக்கு வந்து இந்த மாரி க்ரவுடடான பிளேஸே பிடிக்காது. அந்த நெறைய பேர் இருக்கிறது, அந்த ஓவரான சவுண்ட் எல்லா பீப்பிள்ஸும் வந்து உங்கள வாட்ச் பண்ற மாரி, அந்த மாரி இருக்கும்ல. ஏன்னா நீங்க வந்து ஒரு மாரி இன்ட்ரோவர்ட்டான டைப்பு. ஸோ வந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஹேர் வந்து உங்களோட ஃபேஸில வந்து வந்து விழுகுது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாரி கர்டைன் மாரி இருக்கு. உங்களோட சீக்ஸ வந்து ஹைட் பண்ணிட்டுருக்குது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்க லிப்ப வந்து ஒரு மாரி நர்வஸா கடிச்சிட்டு ஒவ்வொரு அந்த டைல்ல வந்து எத்தன டைல்ஸ் இருக்கு, அந்த மாரி உங்களுக்குள்ளேயே எண்ணிக்கிட்டு அந்த மாரி போறீங்க. 1, 2, 3 அப்படி சொல்லிட்டு நீங்களாவே எண்ணிட்டு போறீங்க. அப்போ வந்து அம் அ ஒ அந்த அந்த மாரி தான் நீங்க போயிட்டுருக்கீங்க. வெளிய வந்து அவ்ளோ ரொம்ப நெறைய பேர் நடக்கிறது எல்லாமே இருக்கு. அப்ப பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியுது. ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து உங்கள அப்ரோச் பண்றது தெரியுது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, பார்க்குறீங்க. பார்த்தா வந்து, "ஓ! ஹே ஒயான்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, டக்குனு கொஞ்சம் அப்படி ஒரு மாரி கொஞ்சம் 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 பயந்துட்டு நீங்க பார்க்குறீங்க யாருன்னு. அப்போ வந்து ஒரு ஒரு பொண்ணு தான் நிக்கிறா உங்களுக்கு முன்னாடி. அவ வந்து நல்லா அழகாவும் ஒரு ஒரு பிரைட்டான ஐஸும், நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட நிக்கிறா. அவ வந்து அவளும் உங்களோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான். உங்களுக்கு அவளோட நேம் தெரியும். அவளோட நேம் என்னன்னா வந்து மினா தான். அவ வந்து எப்பவுமே நல்லா சேர்ஃபுல்லாவும், எல்லார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்லியா இருப்பா. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே நிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா முட்ட முட்ட கண்ணா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அவள ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு மாரி உங்க கண்ண வந்து பிளிங்க் பண்ணிட்டே பார்க்குறீங்க. நீங்களும் ஏதோ சொல்ல நெனைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வந்து வாயிலருந்து வார்த்தையே வரல. நீங்க கூட கொஞ்சம் அந்த புக்க வந்து டைட்டா புடிச்சுக்கிட்டீங்க. அப்போ வந்து நீங்க ஹே ஹை ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்போ வந்து எப்படியோ ஒரு வழியா அந்த ஹாய வந்து நீங்க சொல்லி முடிச்சுட்டீங்க. அப்போ வந்து ஆனா அது வந்து உங்களுக்கு ஒரு மாரி மெதுவா முணுமுணுக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே உங்க நெக்க வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு, அ அந்த மாரி நிக்கிறீங்க. உங்களுக்கே பிடிக்கல. எதுக்கு நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன பண்றா, ஆனாலுமே அந்த மீனா அவ அவ ஃபேஸ்ல வந்து ஸ்மைல் வந்து ஃபேட் ஆகவே இல்ல. அவளுக்கு தெரியல. அவ வந்து நீங்க இந்த மாரி இருக்கிறது அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்கவே இல்ல. அப்போ வந்து, "ஒயன் எனக்கு உன்னோட டெக்ஸ்ட் புக் தரியா? நான் வந்து நானும் என்னோட ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் என் நோட்ட வந்து வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு அந்த ப்ரொஃபஸரும் இன்னைக்கு வந்து செக் பண்ண போறேன்னு சொல்லிறாரு. அவர் பீரியட் இருக்காம். அதனால ப்ளீஸ் டி தர்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து கேட்குறா. ஆனா உங்களுக்கு வந்து டக்குன்னு எஸ் சொல்லவும் மனசு வரல. அவ என்ன பண்றா, அவளோட ஹேண்ட வந்து இது பண்ணிட்டு, ஒரு மாரி ப்ளீடிங் லுக்ல கேட்குறா அவங்கள்ட்ட. நீங்க வந்து இது பண்ணிட்டே அப்படியே உங்க பிரெயினே வந்து ஒரு மாரி ஃபாகியா அந்த மாரி இருக்கு. அவ வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்க தான் வாங்குறா. அப்ப நீங்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, டெக்ஸ்ட் புக் தானே வாங்குறா, பேசாம குடுத்துருவோமா? குடு பரவால்ல குடுத்துரு." அப்படி சொல்லி நீங்களாவே மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து மெதுவா, "ம்."
இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுக்குறீங்க. அ அப்போ வந்து ம் அந்த டெக்ஸ்ட் புக் வந்து உங்களோட ஃபேவரைட் ஒன். ஏன்னா, நீங்க இதில தான் வந்து எல்லா நோட்ஸையுமே ஹைலைட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் இது பண்ணி பண்ணி ஒட்டியிருப்பீங்கல்ல. ஆனாலும் உங்களால வந்து நோ சொல்ல முடில. அப்போ வந்து நீங்க எப்பவுமே அந்த மாரி சொல்ல மாட்டீங்க. அதனால என்ன பண்றீங்க, ஒரு மாரி ஃபோர்ஸ்டா ஸ்மைல் பண்ணிட்டு யாஹ்! ஷூர் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, மெதுவா அந்த குடுக்குறீங்க. அப்போ வந்து அந்த புக்க குடுத்தோனே, அவளும் என்ன பண்றா, டக்குனு அத வாங்கிட்டு அம் போயிர்றா. போயிட்டு டக்குனு என்ன பண்றா, சொல்றா, தேங்க் யூ நீ தான் என்னோட லைஃப் சேவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, இது பண்ணிட்டு போறா. உங்களுக்கு வந்து உங்களுக்கு அத கேட்டோனே ஒரு மாரி உங்களோட சீக்லாம் வந்து ஒரு மாரி பிங்க் ஷேட்ல மாறிருச்சு. நீங்க திரும்ப என்ன பண்றீங்க, கீழ குனிஞ்சுட்டு மெதுவா பார்த்துட்டு, ம் இட்ஸ் ஓகே. இது இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லல்ல, அப்படின்னு சொல்லி நீங்க மெதுவா சொல்றீங்க. ஒரு மாரி ஆம் மம்பிள் பண்ணீங்க. உங்க வாய்க்குள்ளேயே வந்து மம்பிள் பண்றீங்க. அப்போ வந்து அவள்லாம் என்ன பண்றா, "அ நான் உனக்கு கண்டிப்பா நான் இது ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் உன்கிட்ட குடுத்துருவேன் சரியா? ப்ராமிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா. நீங்க என்ன பண்ணுங்க, சரி" அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்றீங்க. அவ என்ன பண்றா, உங்களோட ஷோல்டர் வந்து பேட் பண்ணிட்டு, "அப்புறம் பார்க்கலாம் வயன் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நீங்களும் என்ன பண்றீங்க, நீங்க திரும்பி உங்களோட அ அந்த லாக்கர் அது பண்ணி போறீங்க. ஆனா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த டைம் வந்து உங்களுக்கு கட்டி பிடிச்சுக்கிறதுக்கு அந்த நோட்டும் இல்லையா? ஸோ, நீங்க என்ன பண்றீங்க, சும்மா ஹேண்ட வந்து அந்த கிராஸ் ஹேண்ட் பண்ணுவோமா, அது மாரி பண்ணிட்டு என்ன பண்றீங்க, நீங்க போறீங்க. எப்படியோ அந்த லாக்கர வந்து ரீச் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து என்ன பண்றீங்க, மெதுவா அந்த மூச்ச அப்படியே இழுத்து விட்டுட்டு, அப்படியே உங்க ஹார்ட் வந்து ஒரு மாரி ரொம்ப ரேசிங் ஆகுது. ஸோ, நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே மெதுவா அந்த மெட்டல் டோர வந்து ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணா அப்படியே உள்ள ஃபுல்லா மெஸ்ஸியா இருக்குயா, நீங்க பார்த்து வச்ச வேல தான். அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் அங்கங்க ஒட்டி வச்சிருக்கிறது, அந்த பழைய அசைன்மென்ட், அதுக்கப்புறம் அ கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வச்சிருக்க சாக்லேட்ஸ் பாரு, அப்புறம் உங்களோட ஸ்பேர் ஹுடி அது எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ, நீங்க என்ன பண்றீங்க, அத பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து நீங்க உங்களோட கெமிஸ்ட்ரி நோட் புக்க வந்து தேடுறீங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து அத எடுத்துட்டு போணும் போல. ஸோ, நீங்க என்ன பண்றீங்க, அங்க உள்ள பேப்பர்ஸ், பென்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, "எங்க போச்சு? இங்க தானே வச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க தான் வச்ச ஞாபகம் இருக்கு." அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, பார்த்துட்டு தேடிட்டே இருக்கீங்க. ஆனாலும் உங்களால வந்து அத இது பண்ணவே முடியல. பார்த்தா உங்களுக்கு வந்து நீங்க அப்படி நிக்கும்போது ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து உங்கள அப்ரோச் பண்ற மாரி தெரியுது. நீங்க வந்து டக்குன்னு திரும்பல. அப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டூடண்ட் வந்து உங்க பின்னாடி வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஷேடோலயே யாரோ தெரியுது. யாரோ இது பண்றாங்க. அப்போ வந்து நீங்க ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வந்து ஹலோ மிஸ்ஸஸ் சாரிடா. ஹலோ மிஸ் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அ கூப்பிடுறாங்க. இன்னசென்ட்ல ஹலோ மிஸ் சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அந்த வாய்ஸ் வந்து ஒரு மாரி டீப்பா இருக்கு. சாரிடா எனக்கு அந்த டீப் வாய்ஸ்லாம் எனக்கு வராது. அதனால நான் சொல்றத நீங்க இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்து ஒரு மாரி ஹஸ்கியாவும் இருக்கு. அப்போ என்ன அதோட பார்த்தா நீங்க வந்து திரும்பி பார்க்கல. அந்த கூப்பிடுறதே உங்களுக்கு ஒரு மாரி அப்படியே ஷிவர் ஆகுது. உங்களோட என்டையர் பாடியுமே ஒரு மாதிரி ஃப்ரோஸ் ஆயிருச்சு. நீங்க உங்களையே அறியாம உங்க கையில உள்ள பென்சில வந்து ஒரு மாரி கிளட்ச் பண்றீங்க. ஆனாலும் நீங்க திரும்பல. உங்களால திரும்ப முடியல. அப்படியே ஹார்ட் பீட்லாம் வந்து ரொம்ப ஒரு மாரி ஃபாஸ்ட்டா துடிக்குது. உங்களுக்கே அந்த அந்த சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கும் கேட்டுருக்கும். அந்த அளவுக்கு வந்து இதாகுது. நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே உங்களோட அந்த முட்டைக்கண்ண 2யும் வச்சுட்டு அப்படியே நிக்கிறீங்க. அதே இடத்துலயே நிக்கிறீங்க திரும்பாம. அப்போ வந்து அந்த 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 பின்னாடி உள்ளவங்களோட பிரீத் வந்து அப்படியே உங்களோட நெக்கு கிட்ட வருது. அ அந்த நெக்ல வந்து அந்த பிரீத்தோட ஹீட்ட வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் அவங்களோட அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு, அந்த ஒரு மாரி அந்த எக்ஸ்பென்சிவா இருக்கிறது வந்து உங்களுக்கு அ வருது. அதனால நீங்க விட்டா நீங்க இங்கனயே வந்து மயக்கப்பட்டு விழுந்துருங்க போல. உங்களுக்கு தெரியும் அது அது வேற யாரும் இல்ல. நம்மளோட ஜியான் ஜங்குக் தான். இந்த பேட் பாய் ஆஃப் த என்டயர் காலேஜ். அவ அஸ் வெல் அஸ் வந்து அவர் ஒரு பைக் ரேசரும் கூட. ஸோ வந்து எல்லாருமே தாண்டி போறவங்க எல்லாருமே அவர வந்து ஒரு மாரி ரொம்ப அட்மையர் பண்ணி பார்ப்பாங்க. அட்மையரும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில பயப்படவும் செய்வாங்க. 2மே பண்ணுவாங்க. அவர இது பண்ணி போறவங்க. ஸோ என்ன பண்றாரு, அவரு கொஞ்சம் உங்ககிட்ட க்ளோஸரா வந்துட்டு அவரோட லிப் வந்து உங்களோட பேக் ஆஃப் த ஏர வந்து டச் பண்ணுது. ஸோ என்ன பண்றாரு, அப்படியே கிட்ட வந்துட்டு ஹாய் கூட சொல்ல மாட்டியா? இதெல்லாம் ரொம்ப ரூடா இருக்கே பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாரி ஹிச்சாயிருச்சு. பிரின்சஸா? என்னவா இப்போ பிரின்சஸ்ன்னு சொல்றாங்க? என்னாச்சு உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஷை ஆகுது. அப்போ வந்து ஷையாவும் ஆகுது. அதே நேரத்தில பயமாவும் ஆகுது. அப்ப என்ன பண்ணீங்க? அப்படியே அ ம அ உங்க கண்ண வந்து அப்படியே ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு, "ஏன் பயப்படாத. எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. பயப்படாத ப்ளீஸ். பயந்து பயந்து இப்படியே அசிங்கப்படுத்திறாத" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு, அப்படியே மெதுவா
அவங்களே இது பண்ணிட்டு, அது அது நான் அப்படின்னு சொல்ல வரீங்க. அது கூட உங்கள வாயிலேருந்து வரல. அப்போ வந்து ஜேகே என்ன பண்றாரு, பின்னாடி நின்னுட்டு ஒரு மாரி சிரிச்சுட்டு என்ன பண்றாரு, அம் ஒரு மாதிரி ஒரு மாரி நக்கலா சிரிக்கிறாரு. நீங்க வந்து அவர் முன்னாடி எந்த அளவுக்கு ஷட்டர் ஆகுறீங்களோ, அத வந்து அவர் என்ஜாய் பண்றாரு. அப்போ வந்து நீங்க திரும்ப அத ரியாக்ட் பண்றதுக்கு அத சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு, டக்குனு அவர் உங்களோட ஷோல்டர புடிச்சு அவர் பக்கமா திருப்பி அவர ஃபேஸ் பண்ற மாரி வைக்கிறாரு. அப்போ வந்து உங்களோட பேக் பேக் வந்து அந்த லாக்கர வந்து மெதுவா அப்படியே போய் டச் பண்ணுது. ஸோ ஆனாலும் நீங்க வந்து உங்க கால் 2ம் அப்படியே அந்த இதில இதில ஃப்ளோர்ல தான் அப்படியே க்ளூ போட்டு ஒட்டி வச்ச மாரி இருக்குது. நீங்க வந்து அவர பார்க்கவே இல்ல. நீங்க நீங்க வந்து உங்களோட ஷூஸ மட்டும் தான் பார்த்துட்டு அந்த மாரி தான் நிக்கிறீங்க. அப்போ வந்து அவர் வந்து ஒரு மாரி இது பண்ணிட்டு, "என்ன? வாய்க்குள்ள என்ன கொலக்காட்டியா வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து கேட்குறாரு. நீங்க வந்து அப்பவும் நீங்க வந்து பேசாம ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க. அப்ப என்ன பண்றாரு, அங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் சுத்தி இருப்பாங்கல்ல ஸ்டூடண்ட்ஸ் அவங்கலாம் பார்த்துட்டு, "ஏய் என்னடி நடக்குது இங்க?" அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டு அந்த மாரி போறாங்க. இது வந்து இந்த மாரி ஜங்குக் வந்து ஒயன இந்த மாரி பிடிச்சு வச்சிருக்கது வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனா அவர் வந்து எதையுமே கண்டுக்கல. அவரோட அந்த டார்க் ஐஸ் வந்து உங்க மேல மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகியே இருக்கு. அப்ப சொல்றாரு, "என்னைய பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் சாஃப்ட்டா தான் சொல்றாரு. ரொம்ப ஒரு மாரி கோவமா அந்த மாரிலாம் சொல்லல. நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட ஹெட்ட வந்து ஒரு மாரி மெதுவா மெதுவா ஷேக் பண்றீங்க. மாட்டேன் அந்த மாரி சொல்லிட்டு. திரும்பவும் உங்களோட அந்த ஹேர் வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்களோட ஃபேஸ்ல வந்து விழுந்துருச்சு. விழுந்தோனே உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. அவர் அந்த ஃபேஸ உங்கள பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து விழுகுறது வந்து உங்கள கொஞ்சம் சேவ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலா இருக்கு. உங்கள விட்டுட்டு அது கொஞ்சம் சேவ் பண்ற மாரி உங்களுக்கு ஃபீலா இருக்கு. அப்போ வந்து ஆனா அவர் வந்து அது விழுந்தோனே அவர் வந்து ஒரு மாரி பார்த்துட்டு, ஆனா கோவப்படாம என்ன பண்றாரு, மெதுவா அப்படியே அந்த ஹேர் எடுத்து உங்களோட அந்த காதுக்கு பின்னாடி வந்து அத அப்படியே டக் பண்றாரு. டக் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அப்படியே டக் பண்ணிட்டு அப்படியே அந்த மெதுவா அந்த ஃபிங்கர் அப்படியே சீக் கிட்ட வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு, நான் சொன்னா கேட்கணும். இப்ப என்னைய பாரு பிரின்சஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே மெதுவா அப்பதான் வந்து உங்களோட அப்படியே அந்த 2 முட்ட கண்ணையும் அப்படியே மெதுவா கொண்டு வந்து அவர பார்க்குறீங்க. அப்போ வந்து அந்த ஐஸ்ல வந்து ஃபுல்லாவே ஒரு மாரியான இன்னசென்ட் தெரியுது. ஒரு மாரி பயம், கன்ஃப்யூஷன் எல்லாமே தெரியுது. உங்களோட அப்படியே அந்த லேஷஸ்லாம் ஒரு மாரி அப்படியே நல்லா பெருசா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. அப்போ வந்து அப்படியே உங்களோட ஃபேஸ பார்த்தோனே ஜேகேக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. அப்ப அவர் அவ்வளோ நேரம் வந்து ஒரு மாரி டீசிங்கா ஒரு மாரி ஸ்மிக்கா இருப்பார்ல, அது ஃபுல்லா அந்த இதெல்லாம் வந்து ஒரு மாரி மெல்டட் ஆயிட்டு, ஒரு மாரி சாஃப்ட்டான ஐயா வந்துருது. உங்கள பார்த்தோனே ஒரு மாரி சாஃப்ட் ஆயிட்டாரு. அப்ப என்றாரு அப்ப வந்து உங்களோட ஐஸ் அவரும் அப்படியே பார்க்குறாரு. ஏதோ அந்த வேர்ல்டுலயே ஒரு பியூட்டிஃபுல்லான திங்க பார்த்துட்டு இருக்கிறது. அந்த மாரி உங்களோட ஐஸ பார்க்குறாரு. பார்த்துட்டு, "பிரின்சஸ் சத்தியமா சொல்றேன். இந்த இந்த கண்ணு இருக்கு பார்த்தியா? இந்த உன்னோட 2 முட்ட முட்ட கண்ணு. இது தாண்டி என்னோட வீக்னஸே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத கேட்டோனே உங்களுக்கு வந்து ஒரு மாரி ஹார்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, திரும்ப அப்படியே மெதுவா ஆ பீட் பீட் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே ஒரு மாரி உங்களுக்கு புரியாம ஒரு மாரி கண்ண பிளிங்க் பண்றீங்க. ஆனா உங்களே அறியாம ஒரு மாரி டியர்ஸ் வந்து உங்களோட ஐல அப்படியே கண்ணீர் வந்து அப்படியே தேங்கி நிக்குது. ஏன்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஓவரா தெரியுது. இந்த மாரிலாம் ஒருத்தவங்க க்ளோஸ்ல நிக்கிறது, அதுவும் அந்த ஜேகே வந்து விடாம உங்கள பார்க்குறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஓவரா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, உங்களால இத ஹேண்டில் பண்ண முடியல இதுக்கு மேல. நீங்க என்ன பண்றீங்க, மெதுவா திரும்ப கீழ குனிஞ்சிட்டீங்க. அப்போ என்ன ஜங்குக்கோட க இது ஹேண்ட் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே உங்களோட கிட்ட வருது. கிட்ட வந்துட்டு, நாடி கிட்ட வந்துட்டு அப்படியே மெதுவா அந்த நாடிய வச்சுட்டு உங்களோட ஃபேஸ வந்து லைட்டா தூக்குறாரு. அ அவரோட டச் வந்து உங்களுக்கு ஒரு மாரி வார்மா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, இன்னொரு ஹேண்ட் இருக்கும்ல, அத என்ன பண்றாரு, உங்களோட வெயிஸ்ட் கிட்ட கொண்டு போய், இடுப்பு கிட்ட கொண்டு போய் அப்படியே புடிச்சு ஒரு மாரி இழுக்குறாரு. ரொம்ப ரஃப்பாலாம் இல்ல, அப்படியே மெதுவா தான் இழுக்குறாரு. அம் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி உங்க மாரி இருக்கு. அந்த க்ளோஸ்னஸ் வந்து உங்க 2 பேருக்குள்ள நடுவுல இருக்கிறது. அப்போ வந்து மெதுவா கேட்குறாரு, "என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா பிரின்சஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க வந்து ஒண்ணுமே சொல்லல. நீங்க வந்து சொல்றதுக்கு வர்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு அத சொல்றதுக்கு வந்து ஒரு மாரி பயமா இருக்கு. உங்களோட வாய்ஸே வந்து உங்க தொண்டையிலருந்து வரமாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாரி பிரீத் பண்ணி இது பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தா அந்த கண்ணீர் வந்துருச்சு. அப்படியே உங்க லேஷஸ தாண்டி அந்த கண்ணீர் வந்து அப்படியே ஓடுது. அப்போ வந்து ப்ளீஸ், ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்றீங்க. அத பார்த்தோன்னே ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியா ஆயிருச்சு. அந்த இவ்வளோ நேரம் இது பண்ணிட்டு இருந்த ஸ்மைல் எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு இப்படி இந்த மாரி நீங்க வந்து அவர்கிட்ட இந்த மாரி இருக்கிறது. ஸோ என்ன பண்றாரு,
"எதுக்கு அழுகுற பிரின்சஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்கள பார்த்து. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? திரும்ப "இல்ல, இல்ல நான் போகணும். எனக்கு இங்க இருக்க இருக்க முடியல. நான் போகணும். ப்ளீஸ் விடுங்க." அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்படியே ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஜாவ்லாம் வந்து ஒரு மாரி கிளென்ச் ஆகுது. அம் அவர் வந்து ஏதோ சொல்ல நெனைக்கிறாரு. ஆனா, அவரால முடியல. என்ன பண்றாரு, ஒரு மாரி லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, உங்கள கிண்டல் பண்ற மாரி சிரிக்கல. உங்கள ஒரு மாரி அம்யூஸ்ட் ஆயி சிரிக்கிறதுன்ட்டு, "அழுகும்போது கூட தான் கியூட்டா இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்குள்ளேயே அவர் வந்து அம் சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, நீங்க அ திரும்ப நீங்க எதுவும் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அப்படியே உங்க கிட்ட வராரு. நீங்க அப்படியே கண்ண இறுக்கி மூடிக்கிட்டீங்க. இறுக்கி மூடிக்கிட்டு இது பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா நீங்க வந்து பயந்துட்டு இருக்கிற அளவுக்கு அவர் எதுவுமே பண்ணல. அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, உங்களோட நெத்தியில வந்து ஒரு மாரியான அப்படியே வார்மா வந்து அப்படின்னு ஒரு முத்தத்த வைக்கிறாரு. அது ரொம்ப ஜென்டிலா இருக்கு. ஆ எவ்ளோ பெரிய பேட் பாய் இவ்ளோ உங்க கிட்ட மட்டும் சாஃப்ட்டா நடந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படியே ஷாக்கா உங்களோட கண்ண தொறக்குறீங்க. அப்ப என்ன பண்றாரு, அப்படியே லைட்டா புல் பண்ணிட்டு, அப்படியே அந்த டாக்ஸ் ஐ வந்து உங்க உங்க கண்ண அப்படியே பார்த்துட்டு இன்டென்ஸா பார்த்துட்டுருக்கிறாரு. அதுல சம்திங் அவர்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்க. அவரு சொல்றாரு, "போ." "இப்போ போ" அப்படின்னு சொல்றாரு. அவர் மாரி மெதுவா தான் சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, அம் அவரோட லாஸ்ட்டா அந்த கை வந்து அப்படியே உங்களோட சின்ன வந்து டச் பண்ணிட்டு விடுறாரு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப திரும்ப திரும்பி கூட பார்க்கல. வேகமா என்ன பண்றீங்க, உங்களோட பேக்க தூக்கிட்டு அவங்க அந்த நோட்லாம் தேடிட்டு இருந்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் என்ன நோட்டு அப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணிடுறீங்க, விறுவிறுன்னு அந்த காரிடார் அது ஓடிர்றீங்க. நீங்க ஓடும்போது அந்த ஃபுட் ஸ்டெப்லாம் ஒரு மாரி எக்கோ அடிக்குது. அப்போ வந்து போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போதே உங்களுக்கு ஒரு மாரி ஐஸ்லாம் வந்து இதாகுது. அப்போ வந்து ஜங்குக் வந்து நீங்க போறத பார்த்துட்டுருக்கிறாரு. பார்த்துட்டு அவரோட ஹேண்ட வந்து அவரோட பாக்கெட்ல வச்சுட்டு பார்த்துட்டுருக்கிறாரு. அப்போவே அவருக்கு வந்து ஒரு மாரி அவர் ஃபேஸ்ல ஒரு மாரி ஸ்மைல் ஸ்ப்ரெட் ஆயி தான் நிக்குது. நீங்க போறத பார்த்துட்டு. அப்ப என்ன பண்றாரு, கத்துறாரு. "அப்புறமா பார்ப்போம் மிஸ்ஸஸ்." மிஸ்ஸஸ்னே வருது. அப்போ வந்து கத்துறாரு. "அப்புறமா பார்ப்போம் மிஸ் சைலண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு உங்களுக்கு விளங்குது. அப்போ வந்து அங்க பக்கத்துல உள்ளவங்கலாம் என்ன பண்றாங்க, பேசிட்டு, சிரிச்சுட்டு அந்த மாரி இருக்கிறாங்க இத பார்த்துட்டு. ஆனா ஜேகே வந்து யாரையுமே வந்து கண்டுக்கல. கண்டுக்காம என்ன பண்றாரு, அம் அ அவர் வந்து நீங்க போற அந்த ஃபிகர மட்டும் தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க திரும்பி பார்க்கவே இல்ல. விட்டா போதும்டான்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டீங்க. அப்போ வந்து அவர் அந்த அந்த ஃபோர்ஹெட்ல வந்து இன்னும் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு. அவர் இது பண்ணது. இப்போ உங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோமா? உங்களோட நேம் வந்து அ ஒயன் தான். உங்களுக்கு வந்து இப்போ ஏஜ் வந்து 20. நீங்க வந்து இந்த காலேஜுக்கு வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பீங்க. நீங்க வந்து எந்த மாதிரி ஆள்னா வந்து அ ரொம்ப ரொம்ப கம்மியா பேசுற ஆளு. பேசவே பேசாத ஆளு. எப்பவுமே நீங்க வந்து தலைய கீழ குனிஞ்சுட்டு, அ ரொம்ப ஒரு மாரி அந்த மாரி தான் நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல. ஒன்லி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கு. அதுவும் தேவைக்கு மட்டும் தான். அப்போ வந்து அதாவது தேவைன்னா அந்த மாரி இல்ல. நீங்க வந்து ரொம்ப இன்ட்ரோவெர்ட். வெறும் இன்ட்ரோவெர்ட் மட்டும் இல்ல. நீங்க வந்து ரொம்ப ஒரு மாரி ஷையான டைப்பு. எப்பன்னா வந்து, நீங்க யார் கூடயாச்சும் பேசிட்டு இருக்கும்போது, யாராச்சும் உங்க பக்கத்துல வந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த கைனா ஒரு மாரி வேர்த்துரும். ஆம் நீங்க என்ன இந்த உலகத்துலேருந்தே எங்கிட்டாச்சும் தொலைஞ்சு போயிட்டா நல்லாயிருக்கும். அந்த மாரி இருக்கும். ஆனா, நீங்க சின்ன வயசுலேருந்தே ஒரே ஒரு பெர்சன் கிட்ட பேசுற ஃப்ரெண்டா பழகி பேசுற ஆள்னா, அது வந்து உங்களோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சோஃபியா. அவ தான் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் பிளேஸ் மாரி. அவ வந்து எல்லாத்துலயுமே உங்கள வந்து புரொடெக்ட் பண்ணுவா. அவ வந்து உங்கள எல்லா இடத்துலயுமே புரிஞ்சுக்குவா. ஒரு ஒரு நல்ல ஒரு அ சோல்மேட் மாரி அவ உங்களுக்கு. ஆ அ ஜங்குக் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வந்த நாள்லேருந்தே அவர் வந்து இந்த கேம்பஸ்குள்ள நீங்க நுழைஞ்ச நாள்லேருந்தே அவர் வந்து உங்கள வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அவங்களோட அந்த ஐஸ் அந்த ஒரு மாரி நீங்க எனி டைம் நர்வஸா இருக்கிறது அதெல்லாமே தான் ஜங்குக்க வந்து அம் இது பண்ணியிருக்கும். ஜங்குக் வந்து யாரையுமே ஒரு வாட்டி கூட திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா, நீங்க வந்து அந்த கேட்டுக்குள்ள வரும்போது ஒரு மாரி உங்களோட பேக் வந்து ஒரு மாரி பயந்துட்டு ஒரு மாரி புடிச்சுட்டு அந்த மாரி வரும்போது அவர் அவர் வந்து அவரையே அறியாம வந்து அவர் உங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அப்படியே பண்ணி பண்ணி உங்க உங்க மேலேயே ஒரு மாரி ஆப்சஸ்ட் ஆயிட்டாரு. பயப்படுற மாரி ஆப்சஷன் இல்ல. ஒரு மாதிரியான நிலவெளியில. எப்பவுமே வந்து அம் அந்த மாரி தான் அவர் வந்து எப்பவுமே உங்க கிட்ட இருப்பாரு. அவருக்கு வந்து யார பத்தியுமே எத பத்தியுமே கவலை இல்ல. அவர பொறுத்தவரை நீங்க மட்டும் தான். அ அப்போ வந்து என்ன பண்றாரு, அவருக்கு என்னன்னா எல்லாருக்குமே தெரியணும். நீங்க வந்து யாருக்கு சொந்தம். அந்த மாரி வந்து அவர் எல்லாருக்கும் தெரியணும். அந்த மாரி நெனைக்கிறாரு. ஸோ, அதனால தான் இந்த மாரி உங்ககிட்ட வந்து ப்ளே பண்றாங்க. மித்தபடி அவர் வந்து உங்கள ஒரு நாளுமே ஹர்ட் பண்ணதில்ல. ஒரு நாளுமே உங்கள திட்டவோ, இல்ல ஒரு மாரி அன்சேஃபா ஃபீல் வச்சதுமே இல்ல. எப்பவுமே அவர் கிட்ட வரும்போது உங்க ஹார்ட் வந்து ரேஸ் ஆகும். ஒரு மாரி பிரீத்லாம் வந்து ஒரு மாரி ஆகும்.
நீங்களும் வந்து மாரி ஃப்ரீஸ் ஆயி நிப்பீங்க. ஒரு முயல்குட்டி மாரி ஃப்ரீஸ் ஆயி நிப்பீங்க. எத்தன டைமா இருந்தாலும் பரவால்ல. ஆனாலும் ஜேகே வந்து எந்த ரியாக்ஷனுமே குடுக்காம இத வந்து ரசிப்பாரு அவரு. அவரோட டார்க் ஐ வந்து அந்த மாரி ஒரு கோல்ட் ஐ வந்து உங்கள பார்த்தோனே அப்படியே சாஃப்ட் ஆயிரும். அப்போ வந்து இந்த மாரி தான் அவர் எப்பவுமே உங்ககிட்ட வந்து வந்து உங்கள்ட்ட வம்பிழுத்துட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அந்த மாரி தான் போவாங்க. நீங்க வந்து பயப்படுறத விட ரொம்ப கன்ஃப்யூஸ்டா தான் நிக்கிறீங்க நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு. அப்போ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கேஃபிடேரியால உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு அங்க ஸ்கூலோட கேஃப்டேரியால உட்காந்துட்டு, அந்த ட்ரேஸ்ல தானே ஃபுட் இருக்கும். அந்த மாரி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்க வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்களும் சோஃபியாவா என்ன பண்றீங்க, உங்களோட ஒரு ஸ்பாட் இருக்கும்ல, நீங்க 2 பேரும் போயிட்டு அங்கன உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து சோஃபியா என்ன பண்றான்னா, அவ என்ன என்ன பண்றா, அவ நல்லா இதான பொண்ணு தான். அதனால அவ வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கா. நீங்க என்ன பண்றீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நீங்க எப்பவுமே இப்படிதான் நீங்க வந்து சோஃபியாட்ட மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பேசுவீங்க. அப்போ வந்து சொல்றா, அப்புறம் தான் சொல்றாரு அவரு, "மிஸ் சோஃபியா, நீ இப்ப இத சப்மிட் பண்ணலன்னா, அவ்வளோதான் நான் உனக்கு வந்து டிடெக்ஷன் குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்றாருடி. அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. அப்போ வந்து திரும்ப சொல்றா, "அதான் சொன்னேன். ஓகே புரொஃபசர்." அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு பழைய காமெடிய போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நீங்களும் இது பண்ணிட்டு, அ நீங்க என்ன பண்றீங்க, அ அவ இது இது பண்ணிட்டு இருக்கவும், நீங்களும் அத மெதுவா வந்து ஹம் பண்ணிட்டு, ஆனாலும் நீங்க வந்து இப்படியே ஃபுல்லா கீழ பார்த்துட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ கேட்குறா, "என்னடி நான் சொல்றத கேட்குறியா இல்லையா? நான் பாட்டுக்க மட்டும் தான் புலம்பிக்கிட்டே கிடக்குறேன். நீ பாட்டுக்கு இருக்க" அப்படின்னு. "கேட்க தாண்டி செய்றேன். சும்மா இரு அமைதியா" அப்படின்னு சொல்றா. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து அப்படியே நீங்க சிரிச்சுட்டு கீழ குனிஞ்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபோர்க்க வச்சு ரைஸ மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு மாரி அப்போ வந்து ஒரு ஷேடோ வந்து உங்க டேபிள் கிட்ட வருது. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வந்து அந்த பக்கத்துல பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கலாம் ஒரு மாரி குயட் ஆயிடுறாங்க. உங்களுக்கு தெரியுது. ஆஹா! வந்துட்டான் அப்படின்னு தெரியுது. அப்ப நீங்க வந்து திரும்பி யாருன்னு பார்க்கறதுக்குள்ளயே எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம, உங்களோட பக்கத்துல உள்ள அந்த சேர் இருக்குல்ல, அது மாரி தரையில போட்டு திரு திருன்னு இழுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி சவுண்ட் கேட்குது உங்களுக்கு. ஸோ பார்த்தா வந்து பார்த்தா ஒருத்தவங்க வந்து உங்க பக்கத்துல அப்படியே வராங்க. ரொம்ப க்ளோஸா உங்க பக்கத்துல உட்காந்துட்டு என்ன பண்றாங்க, அவரோட ஹேண்ட வந்து உங்களோட இதுல போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து நீங்க பார்க்குறீங்க, அது வந்து ஜங்குக் தான். நீங்க வந்து ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறீங்க. எப்பவுமே வந்து அ இந்த மாரி தான் வந்து உட்காருவாங்க. ஆனா, இந்த அளவு க்ளோஸா வந்து உட்கார மாட்டாங்கல்ல. ஸோ, நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா பார்க்குறீங்க. ஆனா, அவர் அவர் வந்து ஒரு மாரி ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்து உங்களோட பெர்சனல் ஸ்பேஸ்ன்னு இருக்கும்ல, அதுக்குள்ள ஒரு மாரி இன்வால்வ் ஆகுறாரு. லைக் வந்து அவர் தான் அதுக்கு வந்து ஓனர் மாரி என்ன பண்றாரு, அப்படியே ரொம்ப க்ளோஸா வராரு. நீங்க ஒரு மாரி ஃப்ரீஸ் ஆயி நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹார்ட்லாம் படபடன்னு சும்மாவே இங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாரி இருக்குது. சோஃபியாவுக்கா கண்ணெல்லாம் விரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்றா, உங்களையும் பார்க்குறா, ஜங்குக்கையும் பார்க்குறா. அவளோட மவுத் வந்து ஒரு மாரி, "ஹா, ஆ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி க்ளோஸ் ஆயி ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து அவளுமே இவ்ளோ அளவுக்கு ஜங்குக்க வந்து க்ளோஸா பார்த்ததே இல்ல. நீங்களுமே தான். அப்போ வந்து என்ன பண்றாரு, ஜங்குக் வந்து ஆனா அத பத்திலாம் இது பண்ணாம, அவர் என்ன பண்றாரு, நீங்க வந்து ஒரு மாரி டெர்ரிஃபைடா எக்ஸ்பிரஷன் குடுக்குறீங்க. அதெல்லாம் அவர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி உட்கார்றீங்க. கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்திருக்கனால நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் கேப் விட்டு அந்த மாரி தள்ளி உட்கார்றீங்க. ஆனா, அவர் என்ன பண்றாரு, திரும்ப திரும்ப தள்ளியே வராரு. அப்போ பார்த்தா கேட்குறாரு, "என்ன? இப்ப எதுக்கு இந்த மூட்ட கண்ண வச்சு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஒரு மாரி இதாகுது. நீங்க என்ன பண்ணீங்க, அப்படியே சீக்லாம் ஒரு மாரி ஃபுல்லா எப்பவும் போல அப்படியே பிங்க் ஆயிடுச்சு. அப்ப நீங்க வந்து அப்படியே இது ஒரு மாரி இது பண்ணிட்டு, நான் நான்" அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனா, உங்களால எதுவுமே சொல்ல முடியல. நீங்க திரும்ப கீழ குனிஞ்சுட்டு உங்களோட ட்ரேயவே தான் பார்த்துட்டுருக்கீங்க. எப்படியும் அந்த என்ன அந்த ஃபுட் ட்ரேல தானே ஆன்ஸர் இருக்கு. அதனால நீங்க வந்து அந்த ட்ரேய பார்த்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்களோட ஃபிங்கர்ஸ்லாம் ஒரு மாரி கிடுகிடுன்னு ஆடுது. அப்ப என்ன பண்ணீங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தள்ளி தள்ளி போறீங்க. அப்போ வந்து ஆனா அந்த சேர் வந்து ரொம்ப கொஞ்சம் குட்டி தான். நெறைய ஸ்பேஸ்லாம் இல்ல. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே அந்த பக்கத்துல விண்டோ இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, அப்படியே தள்ளி போறீங்க. அப்போ கேட்குறாரு, என்ன தள்ளிட்டு அ என்னை விட்டு தூரமா போலான்னு பார்க்குறியா பிரின்சஸ்? அது ஒண்ணும் நல்லதுக்கு இல்லையே! அப்படின்னு வந்து சொல்றாரு. உங்களுக்கு சோஃபியா வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு. அவளுக்கு என்ன என்ன நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லிட்டு, "ஆ ஜங்கோக் நாங்க எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஜங்கோக் என்ன பண்றாரு, அவள திரும்பி கூட பார்க்கல. திரும்பி பார்க்காம என்ன பண்றாரு, உங்களையே பார்த்துட்டு சொல்றாரு, "ம்
நான் நல்லா தான் இருக்கேன். நான் என் ஆளு கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போலாமேன்னு நெனச்சேன். இதுல எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "உங்களுக்கா அடைச்சிருச்சு." சோஃபியாவும் அதே நேரம், "என்னது ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்டா பார்க்குறீங்க. அப்போ வந்து சோஃபியா கேட்குறா, "எது ஆளா? ஹ அவ வந்தே இங்க 1 மந்த் தான் ஆகுது. அதுவும் வந்த நாள்லேருந்து அவ உன்னைய பார்த்து பயந்துகிட்டு தான் திரியிறா. நீ அவளுக்கு ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜேகே வந்து இது பண்ணிட்டு ஒரு மாரி ஸ்மித் வந்து ஒரு மாரி சாஃப்டனா ஆயிட்டு என்ன பண்ணாரு, மெதுவா பக்கத்துல வந்து, "நான் ஒண்ணும் அவள பயமுறுத்தல. பிரின்சஸ் நீ சொல்லு. என்ன பார்த்து நீ பயப்படுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து மெதுவா தான் கேட்குறாரு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாரி இது பண்ணிட்டு மெதுவா உங்களோட ஹெட்ட ஷேக் பண்ணிட்டு, "ஹ இல்ல இல்ல" அப்படின்னு சொல்றீங்க. அவட பாரு அவளுக்கே தெரியும். அவ ஒண்ணும் என்னைய பார்த்து பயப்படலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அம் நீங்க வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போறீங்க. ஸோ என்ன பண்றாரு, ஆ கொஞ்சம் இது பண்ணிட்டு ரொம்ப ஓவரா டென்ஸ்ட் ஆகாத. ரிலாக்ஸா இரு. இப்படியே நீ வந்து மூவ் பண்ணிட்டே இருந்தீன்னா, அப்புறம் நீ தான் கீழ விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து நீங்க திரும்ப ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, ஒரு பர்கரும், ஒரு ஒரு ஜூஸும் என்ன பண்றாரு, உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு. நீங்க பார்க்குறீங்க, "என்னடா இது?" அப்படின்னு. இத சாப்பிடு இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சிம்பிளா சொல்றாரு. நீங்க பார்த்துட்டு ஒரு மாரி பிளிங்க் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, உங்க ஐப்ரோஸ தூக்கிட்டு, என்னால முடியாது. ஆல்ரெடி நெறைய லஞ்ச் இருக்கு என்ட்ட. அப்படின்னு சொல்லிட்டு இந்தா தானே இருக்கு. இவ்வளோத்தையும் நான் சாப்பிட்டு முடிக்கணும். அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஜங்குக் வந்து அத இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்றாரு, திரும்ப அப்படியே கிட்ட வந்துட்டு, உங்களோட ஹேர அது இது பண்ணிட்டு என்ன பண்றாரு, அம் உங்களுக்கு ஒரு மாரி நடுங்குது. அப்போ அப்படியே உங்கள இது பண்ணிட்டு சாப்பிட்டு முடின்னு சொன்னா முடிச்சிடணும் பிரின்சஸ். புரியுதா? ஆ என் ஆளு எனக்கு ஹெல்த்தியா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆ திரும்ப எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடி உங்க ஐஸ்லாம் ஒரு மாரி வைட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாரு விறுவிறுன்னு எந்திரிச்சு நிக்கிறாரு. நீங்க வந்து ஆனா அப்படின்னு. ஆனாவும் இல்ல, ஈனாவும் இல்ல. சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இது பண்ணிட்டு அப்ப நீங்க என்ன பண்றீங்க, மெதுவா அந்த பர்கர் எடுத்து மெதுவா ஒரு பைட் பண்றீங்க. அப்ப பார்த்துட்டு, குட் கேர்ள். இப்ப எல்லாத்தையும் ஃபுல்லா முடிச்சிடணும் சரியா? அப்படின்னு என்ன பண்றாரு, ஆ அ மெதுவா எந்திரிச்சுட்டு இது பண்றாரு. நீங்க பார்த்துட்டு, "ஏதோ குட் கேர்ளா? என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, எந்திரிச்சுட்டு, "அப்புறமா பார்க்கலாம் பிரின்சஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அ போயிர்றாரு. ஒரு மாரி லைட்டா கண்ணடிச்சுட்டு அந்த மாரி அவர் போயிர்றாரு. ஆனா உங்களுக்கா மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடுது. "என்ன நடந்துச்சு இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ மண்டைக்குள்ள ஓடுது. அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, ம் அந்த மாரி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து என்ன பண்றா, சோஃபியா வந்து உங்கள அப்படியே பார்த்துட்டு என்ன பண்றா, ஒரு இன்று ஒயன் என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப நீங்க வந்துட்டு, எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றீங்க. அவ என்ன பண்றா, ஒரு மாதிரி ஆயிட்டு, ஒயன் எனக்கு தெரிஞ்சு பேட் பாய் அ ஆல்ரெடி உன் மேல ஃபால் ஆயிட்டாரு போல, லவ்வுல விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, வம்பிழுக்கிறா. நீங்க என்ன பண்றீங்க, "வாய மூடு சோஃபியா, எதையாச்சும் நீ சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இப்போ அப்படியே வந்து அந்த டே முடிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப வந்து அந்த ரேசிங் ட்ராக்ல தான். அங்க எல்லாரும் அப்படியே ஃபுல்லா நெறைய பீப்பிள்ஸ் நெறைய க்ரவுட்ஸா இருக்கு. அப்போ வந்து இது வந்து ஒரு மாரி ஈவினிங் டைம் தான். அந்த சன்செட் இருக்குமா, அந்த மாரி அ டைம் தான். ஸோ வந்து அந்த மாரி இது பண்ணியிருக்கு. எல்லார் கையிலயுமே அந்த பேனர்ல வந்து ஜேகேன்னு போட்டு அந்த மாரி இருக்கு. எல்லாருமே வந்து அந்த ஒரு பெர்சன மட்டும் பார்க்கறதுக்காகவே இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. ஜியான் ஜுங்குக்காக தான். அவர பொறுத்தவரை வந்து அவர் வந்து ஒரு அன்டெஃபீட்டட் சாம்பியன். அவர் தான் இந்த ரேசிங் வேர்ல்டுக்கே வந்து ஒரு பெரிய பேட் பாய் மாரி. அப்போ என்ன பண்றாரு, அந்த அனௌன்சர் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு, அந்த ஸ்பீக்கர்ஸ வாங்கிட்டு என்ன பண்றாரு, அந்த க்ரவுட வந்து ஹைப் பண்றதுக்கு, "லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டூ த பிக்கஸ்ட் ரேஸ் ஆஃப் த சீசன். அண்ட் இன் த ரெட் கார்னர், அவர் ரீஜியன் சாம்பியன், த ஒன் அண்ட் ஒன்லி ஜான் ஜாங்கோக்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ வந்து இந்த மாரி இது பண்ணிட்டுருக்கோம். அந்த க்ரவுட்லாம் வந்து ரொம்ப சியர் பண்ண ஆரம்பிச்சுட்ருக்கு. இந்த காக்கா நான் சொன்னாலும் மாட்டேங்குது. அத மட்டும் இக்னோர் பண்ணிக்கிருங்க. அது என்னன்னா, இங்க தான் கூடு கட்டி வாழுது போல. அடிக்கடி இந்த நேரம் வந்துருது. அப்போ வந்து அந்த மாரி அங்க க்ரவுட்லாம் வந்து ஃபுல்லா இருக்கு. அப்போ வந்து எல்லாரும் கத்துறாங்க, "ஜேகே, ஜங்குக், ஜேகே" அந்த மாரி கத்திட்டே இருக்காங்க. ஜங்குக் என்ன பண்றாரு, அவரோட பிளாக் கலர் பைக் ஓகேவா? அதில வந்துட்டு என்ன பண்றாரு, அந்த ஹெல்மெட் வந்து அந்த கையில வச்சிருக்கிறாரு. அப்படியே அந்த ஹேர்லாம் வந்து ஒரு மாரி மெஸ்ஸியா அவரோட ஐஸ் எல்லாம் கவர் பண்ண மாரி இருக்கு. அவரோட அந்த சிக்னேச்சரான லெதர் ஜாக்கெட்ட போட்டு, ஆனா வந்து ஜிப்பு போடாம உள்ள போட்டிருக்க அந்த பிளாக் டீ ஷர்ட்ட வந்து ரிவீல் பண்ண மாரி இருக்கு. ஒரு மாரி ஐஸ்லாம் ஒரு மாரி அந்த ட்ராக்க தான் ஃபோக்கஸ் பண்ண மாரி இருக்கு. என்ன பண்றாரு, மெதுவா அந்த ஆக்ஸிலேட்டர வந்து ரோல் பண்றாரு.
பண்ணுறாரு. ரோல் பண்ணிட்டு அந்த மாரி கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டே நிப்பாங்கல்ல, அந்த மாரி அந்த இன்ஜின வந்து ரோர் பண்ணிட்டு ஒரு மாரி பீஸ்ட் மாரியே நிக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு பக்கத்துல வந்து இன்னொரு ரைடரும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாரி மேட்டே கிரே பைக், ஒரு மாரி கிரே கலர் பைக்ல இருக்காங்க. அந்த ரைடர் வந்து ஃபுல்லாவுமே அந்த இத வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் என்ன பண்றாங்க, அவங்களோட ஹெல்மெட்ட போட்டு அந்த ஃபேஸ்லாம் ஃபுல்லாவே கவர் ஆகி தான் இருக்கு. அப்போ ஜவுக் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவருக்கு வந்து அந்த ஆப்பனன்ட் வந்து யாரு, என்ன ஏது அவருக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. அவர பொறுத்தவர எப்டினாலும் அவர் தான் அவர் இங்க வந்திருக்காரு, அவர் வின் பண்ணிருவாரு. அதனால அவருக்கு அது மட்டும் தான் முக்கியம். ஸோ வந்து அந்த அனவுன்சர் வந்து இது பண்றாரு. அப்புறம் அந்த ப்ளூ கார்னர்ல நம்மளோட நியூ சேலஞ்சர் இருக்காங்க. நெறைய பேருக்கு அது யாருன்னு தெரியாது. ஆனா, பட் ரெடி டூ டேக் ஆன் த சாம்பியன். பார்ப்போம். யாரு அந்த சாம்பியன்ஷிப்ப வின் பண்றான்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த அனௌன்சர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து எல்லாரும் யாருமே வந்து அந்த புது ரைடருக்கு வந்து யாருமே இது பண்ணல. அவங்களுமே வந்து அந்த நேம் எதுவுமே ரிவீல் பண்ணலையா? அப்போ வந்து அதுக்கும் வந்து ஆனா வந்து அந்த க்ரவுட்லாம் வந்து இப்படி சொல்லும்போது கொஞ்சம் ஒரு பொலைட்டுக்காக சேர் பண்ணுவோமோ அந்த மாரி பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க எதுக்காக இந்த க்ரவுட்ஸ்லாம் யாருக்காக வந்திருக்காங்கன்னு ஜங்குக்கு மட்டும் தான். அப்ப என்ன பண்றாரு அவரு, அந்த ஹெல்மெட்ட வந்து தலையில மாட்டிட்டு என்ன பண்றாரு, அந்த வைசர வந்து அப்படியே ஆம் அவ அந்த அவ அவரு அந்த வைசர வந்து அப்படி ஸ்லைட் பண்ணான்னா, அவரோட அந்த ஐஸ் எல்லாமே மறைஞ்சிருதுல்ல. அப்ப என்ன பண்றாரு, அந்த லெ ரெ அந்த இது வந்து ஃப்ளாஷ் ஆகுது. ஆ லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. ரெட் அப்படியே ஃபுல்லா ரெட் கலர்ல ஃப்ளாஷ் ஆகுது. அப்போ வந்து அந்த அனௌன்சர் வந்து இது பண்றாரு. "ஸோ த ரேஸ் இஸ் ஸ்டார்ட்டிங் இன் 3, 2, 1" அப்படின்னு சொல்லவும் பார்த்தா, அப்படியே ஃபுல்லா அந்த கிரீன் கலர் சிக்னல் வரவும், அப்படியே அந்த இத முறுக்கிக்கிட்டு பார்த்தா, அந்த மாரி போறாங்க. அப்போ வந்து அந்த 2 பேர் பைக்குமே வந்து ஒரு மாரி புல்லட்ஸ் வேகத்தில அந்த மாரி போகுது. அந்த இன்ஜின்லாம் அந்த மாரி ரோர் பண்ற சவுண்ட் அப்படி கேட்குது. அப்போ வந்து ஜேகே தான் வந்து ஃபர்ஸ்ட்டு லீட்ல இருக்காங்க. ஆனா வந்து ஆம் அந்த க்ரவுட்லாம் கத்துறாங்க. "ஜங்குக், ஜே, ஜேகே" அந்த மாரி கத்துறாங்க. ஆனா வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. என்னன்னா வந்து அந்த கிரே பைக் இருக்குல்ல, அந்த பைக் வந்து கொஞ்சம் தான் கிட்ட இருக்கு. ஜேகேக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ்ல அப்படியே டூ க்ளோஸ்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்றாரு, ஜேகே அந்த மிரர்ல வந்து பார்க்குறாரு. அந்த 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 ரைடர் வந்து ஒரு மாரி ரொம்ப டேஞ்சரஸா இது பண்றாரு. அப்புறம் ச்சீ! யார் அவன் எரிச்ச மயிரு கிளப்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு வந்து கடுப்பாகுது. அப்ப என்ன பண்றாரு, அவரு இன்னும் அந்த இத வந்து அவரு ட்விஸ்ட் பண்றாரு. பண்ணும்போது அந்த பைக் வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஆகும்ல. அப்போ வந்து ஸ்பீட் மீட்டர்லாம் வந்து 200லேருந்து 220, 250 அப்படியே வந்து எகிறிக்கிட்டே போகுது. ஆனாலும் அந்த கிரே கலர் பைக் வந்து அவர மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா, அந்த பக்கத்துல உள்ள பைக்ல ரைட்ல உள்ள வந்து ரொம்ப ஸ்கில்டா இருக்கிறாரு. ஸ்கில் மட்டுமே இல்ல, அவங்களுக்கு வந்து எத பத்தியுமே பயம் இல்ல. அம் ரொம்ப இங்கிட்டு ரைட்ல போனா ரைட்ல வரான், லெஃப்ட்ல போனா லெஃப்ட் வரான். அந்த மாரி எப்படியாச்சும் ஜியான வந்து ஓவர்டேக் பண்ணிடணும். அந்த மாரி ஒரு மைண்ட் செட்லயே வந்து அவன் வர்றான். அப்போ வந்து ஜங்குக் வந்து ஒரு மாரி இதா இருக்குது. அப்போ வந்து அம் அப்போ வந்து அந்த இது ரொம்ப இது பண்ணும்போது, அந்த முன்னாடி உள்ள டயர் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஏதோ பண்ணுது. அப்ப என்ன பண்றாரு, ச்சீ! என்ன பண்ணி தொலையுது, இது வேற நேரங்கெட்ட நேரத்தில அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த 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 இதெல்லாம் க்ரவுட்லாம் ஒரு மாரி இது பண்றாங்க. ஏன்னா இந்த வாட்டி ஜேகேக்கு வந்து ஜேகே வந்து எப்பவுமே ஈஸியா வின் பண்ணிருவாங்க. ஆனா இந்த வாட்டி ஒரு மாரி ரொம்ப ஒரு சேலஞ்சா, ரியல் ஃபைட்டா அந்த மாரி இருக்கு. அப்போ வந்து அந்த ஃபைனல் இடம் வரப்போது, அந்த ஃபினிஷிங் லைன் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஜங்குக் என்ன பண்றாரு, இன்னும் ஒரு டர்ன் தான் எடுக்கணும். அப்படியே அந்த நீலாம் வந்து விட்டா அந்த ரோட வந்து டச் பண்ணிரும் போல இப்படி திரும்பும்போது, அந்த மாரி இருக்கு. ஆனா அந்த கிரே கலர் பைக்ல உள்ளவங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாரி இன்சைடு டர்னா போட்டு ரொம்ப டேஞ்சரஸா ஓட்டிட்டு போயி, அந்த ஒரு இதுதான் இதா பண்றாரு. அந்த இதுல ஜேகேய விட தாண்டி முன்னாடி போயி, ஒரு ஒரு மில்லி செகண்ட்ல வந்து ஜங்குக்கோட இத வந்து முந்தி அந்த இத தட்டுறாரு. அப்படியே ஹோல் க்ரவுடும் அப்படியே சைலன்ட் ஆயிருது. ஏன் அவங்க வந்து ஜேகே தான் வின் பண்ணியிருக்கான்னு நெனைப்பாங்க. ஆனா இங்க வந்து இதாயிருச்சுல்ல. ஸோ அப்ப வந்து அந்த அனௌன்சர் என்ன பண்றாரு, "அண்ட் த வின்னர் இஸ் த சேலஞ்சர். த அன்னவுன் ரைடர் இன் கிரே ஹேஸ் டெஃபீட்டட் ஜங்குக்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த அன்னோன் ரைடர் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து ஒரு மாரி அப்படியே மண்டைக்கு ஏறுது. அப்படியே என்ன பண்ண கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு மாரி இருக்கா. அப்ப என்ன பண்றாரு, அவரோட அந்த கையெல்லாம் வந்து ஒரு மாரி அது ரொம்ப நேரம் புடிச்சிருக்கனால ஒரு மாரி இருக்கு. ஸோ என்ன பண்ணாரு, அவரோட அந்த வைசர வந்து டவுன் பண்ணிட்டு அந்த ஹெல்மெட் எடுத்துட்டு என்ன பண்றாரு, மெதுவா அந்த பைக்லேருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சுட்டு என்ன பண்றாரு, ம்
அவருக்கு அப்படியே உள்ள அப்படியே விட்டா யாரையாச்சும் அடிச்சு போடலாம் போல அந்த மாரி இருக்கு. என்ன பண்றாரு, அந்த ஹெல்மெட்ட எடுத்து நங்குனி கீழ போட்டுட்டு என்ன பண்றாரு, அந்த கிரே பைக் ஓட்டிட்டு வந்திருப்பான்ல, அவன் பக்கம் போறாங்க. போயிட்டு என்ன பண்றாரு, கொஞ்சம் தூரம் பக்கத்துல இருந்துட்டு, அப்போ வந்து அம் ஜங்குக் என்ன பண்றாரு, அப்படியே அந்த ஜாவ கிளென்ச் பண்ணிட்டு என்ன பண்றாரு, ஒரு ஒரு டக்குனு என்ன பண்றாரு, அந்த கைய எடுத்து கொண்டு போயி, அவன் அவன் வந்து ஹெல்மெட் போட்டு தான் இருக்கான். அவன் மண்டையிலேயே சும்மா அப்படி வைக்கிறாரு. அப்போ வந்து, "என்ன என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விட்டா என்னையவே அடிச்சு ஈத்திட்டு போயிருவ போலயே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கோவத்துல கேட்குறான். ஜேகேவும் அந்த இது பண்ணிட்டேன், லூஸ் பண்ணிட்டேன் அந்த மாரி ஒரு இதுல. அப்போ வந்து அ அந்த ரைடர் என்ன பண்றாரு, ஜங்குக் வந்து குடுத்த பஞ்ச்ல வந்து இப்படி கொஞ்சம் இப்படி தள்ளி போற மாரி போயிட்டு, ஆனா வந்து விழுகல. விழுகாம என்ன பண்றாரு, திரும்பி என்ன பண்றாரு, அவரோட ஜேகேவ பார்த்துட்டு என்ன பண்றாரு, மெதுவா அந்த ஹெல்மெட்ட வந்து கழட்டுறாரு. கழட்டிட்டு இப்படி தலைய வந்து உதர்றாரு. அப்படியே ஹேர் வருது. ஜங்குக்கா அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சிருச்சு. அவர் ஒரு மாரி பிரீத்லாம் ஒரு மாரி ஸ்டாப் ஆயிருச்சு. அவரோட என்டையர் பாடியே வந்து ஒரு மாரி சர்ப்ரைஸா, ஒரு மாதிரி அ ஹார்ட் பிரேக்கா ஒரு மாதிரி இருக்க பார்த்துட்டு, "ஒய்? ஒயன்?" அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து ஒரு மாரி இருக்கு. பார்த்தா வந்து அவரோட வாய்ஸே அவருக்கு வந்து விளங்குமா? அந்த மாரி தெர்ல. அப்போ பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த ஹேர வந்து ஃபுல்லா ரஃபில் பண்ணிட்டு, அத அப்படியே ஃபுல்லா அவளோட ஃபேஸ வந்து ஃபாலோ ஆகுற மாரி விடுறா. ஆனா, அந்த ஐஸ்லாம் வந்து அந்த ஒரு மாரி இன்னசென்ட்டா இருக்குமா, அந்த ஐஸ் இப்போ இல்ல. அவர் வந்து அந்த ஆப்சஸ்டா இருக்கிற அந்த இன்னசென்ட்டான ஐஸ் இங்க இல்ல. இங்க இருக்கிறதோ ஒரு மாரி ஷார்ப்பா, எத நெனச்சும் பயமே இல்லாம, அவளோட எக்ஸ்பிரஷனும் ஒரு மாதிரியான கோல்டா, ஆங்ரியா, அ அந்த ஷையான, நர்வஸான ஒய்யன் அவர் காலேஜ்ல பார்க்குற அந்த நர்வஸான ஒய்யன் இங்க இல்ல. ஃபுல்லாவுமே ஒரு மாரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணிட்டு, ஒரு மாரியான மூக்கிங் ஸ்மிக்குல அந்த மாரி தான் இருக்கு. அப்போ என்ன என்ன பண்றா, "வாட் த ஃபக் சார்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஒரு மாரி சொல்றா. சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த அந்த வாய்ஸ்லயே வந்து ஒரு மாரி சர்க்கஸம் தெரியுது. ஜேகே வந்து பிளிங்க் பண்றாரு. பிளிங்க் பண்ணிட்டு அவரோட மவுத்த வந்து ஏதோ சொல்றதுக்காக எடுக்குறாரு. ஆனா, இப்ப அவர் ஒயன் மாரி ஆயிட்டாரு. எதுவுமே வாயிலேருந்து வரல. ஃபுல்லாவுமே ஸ்டன் ஆயி நிக்கிறாரு. கம்ப்ளீட்லி அப்படியே ஃபுல்லா ஃப்ரோஸ் ஆயிட்டு, அந்த மாரி இருக்கிறாரு. பார்த்துட்டு, ஒயன் என்ன என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஷாக் ஆயிட்டு, அந்த மாதிரி தான் அவர் கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்தா அந்த அந்த அப்பதான் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, பக்கத்துல வந்துட்டு அந்த அந்த இது அவளோட கைய எடுத்துட்டு போயிட்டு, அப்படியே அவரோட நெஞ்சிலேயே ஒரு ஒரு லாங் பஞ்ச் குடுத்துட்டு, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்னைய தொட்டுருப்ப? யூ ஃபக்கிங் லூசர்" அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே என்ன பண்ணுது, அவர இது பண்ணுது. ஆனா அவருக்கு வந்து அப்படியே அவரு ஒரு மாரி ஸ்டாச்சு மாரி நிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவர்னால நம்ப முடியல. அப்போ வந்து அந்த பொண்ணோட அந்த செஸ்ட்லாம் ஒரு மாரி மூச்சு வாங்குவாங்கல்ல, அப்ப என்ன பண்றா, திரும்ப அவர ஒரு வாட்டி அப்படியே பார்த்துட்டு என்ன பண்றா, அந்த ஹெல்மெட்ட கீழ இருந்து அந்த ஹெல்மெட்ட எடுத்துட்டு போறா. ஜங்குக் வந்து அப்படியே ஃபுல்லா அப்படியே ஸ்டாச்சுவா தான் நிக்கிறாரு. அப்போ வந்து இது அவருக்கு புரியுது. இது அந்த பொண்ணு கிடையாது. அவர் பார்த்து இது பண்ணி அந்த பார்த்து லவ் பண்ணி அந்த பொண்ணு கிடையாது. இது என்டையர்லி ஃபுல்லாவுமே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ரொம்ப போல்டாவும், விட்டா அவர கொண்டே போட்டுருவா போல. அந்த அளவுக்கு அந்த கிக் வந்து அவ்ளோ இதா இருந்துச்சு. ஜேகேக்கு வந்து இப்போ ஒரு கிக் குடுத்தாங்கல்ல, அது வந்து அவ்ளோ ஃபியர்ஸா இருந்துச்சு. ஸோ வந்து அவர்னால அத நம்பவே முடில. அந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர்னால நம்பவே முடில. அப்படியே ஃபுல்லா இதுல இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றா, திரும்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, அவளோட ஹெல்மெட்ட தூக்கி அவ போட்டுட்டு இதுல போட்டுட்டு என்ன பண்றா, அவளோட பைக்ல ஏறி உட்காந்துட்டு, "ஸ்டே அவே ஃப்ரம் மீ ஜங்கோக். ஆர் நெக்ஸ்ட் டைம் உன்னைய நான் இவ்ளோ தூரத்துக்கு விட்டுருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, அவ போறா. ஜங்குக்கா வாயிலேருந்து வார்த்தையே வரல. என்ன அப்படியே ஃபுல்லா அந்த பைக்க ஓட்டிட்டு போறத ஃபுல்லா அப்படியே அவர் பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. ஒரு மாரி அவருக்கு ஒரு மாரி இதா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, "பொய் சொல்ட்டியா ஒயன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே மர்மர் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து அப்படியே காலேஜ்ல பார்ப்போம் அடுத்த நாளு. அப்போ வந்து அந்த லைப்ரரி வந்து ரொம்ப குயட்டா இருக்கு. ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த பேஜஸ் திருப்புறது அந்த மாரி சவுண்டு மட்டும் தான் கேட்குது. மித்தபடி ஸ்டூடண்ட்ஸ்லாம் வெளிய பேசிப்பாங்கல்ல, அது மட்டும் லைட்டா கேட்குது. ரொம்ப ஒரு மாரி சேஃபான பிளேஸா இருக்கு. அப்போ வந்து ஒயனுக்கு வந்து புடிச்ச பிளேஸ்னாலும் இதுதான். அந்த அந்த புக்கோட ஸ்மெல்ஸு அந்த மாரி வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ஒயன் வந்து அந்த ஒரு ரேக்ல நின்னுட்டு ஒரு புக்க வந்து தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த அது வந்து மேல இருக்கு. அது ரொம்ப மேல இருக்கனால ஒயன் என்ன பண்ணுது, பாடாப்பட்டு அத எட்டிட்டுருக்கு. என்னது இது இங்க போய் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டூலாச்சும் இருக்கா ஏறி ஏறுறதுக்கு. பக்கத்துல தானே இருக்கு. இந்தா தான் இருக்கு. எடுத்துடலாம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒயன் வந்து நீங்களாவே உங்களுக்குள்ளேயே பேசிட்டே என்ன பண்றீங்க, எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு மாரி ஓவர் சைஸ்டு ஸ்வெட்டர்ஸ் அந்த மாரி தான் போட்டிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி பெருசா இருக்கு. நீங்க வந்து அதுக்குள்ள குட்டிக்கோண்டுக்கு இருக்கீங்க.
அப்போ வந்து அந்த மாரி இது பண்ணிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒண்ணு பின்னாடி வந்து யாரோ உங்கள வந்து அப்ரோச் பண்றாங்க. பண்ணா அப்படியே லைட்டா உங்களோட ஹிப்ல வந்து ஒரு மாரி ஹேண்ட் பிளேஸ் ஆகுது. பிளேஸ் ஆயி கொஞ்ச நேரத்தில அப்படியே நீங்க வந்து ஸ்பின் ஆயி திரும்புறீங்க. திரும்புனா பார்த்தா திரும்புனோன அப்படியே உங்களோட பேக் வந்து அந்த புக் ஷெல்ஃப்ல வந்து அப்படியே ஒரு மாரி அகெயின்ஸ்டா நிக்குது. அப்போ வந்து அந்த அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, உங்க கைய இது பண்ணிட்டு ஒரு மாரி வைட் ஐஸ்ல பார்க்குறீங்க. அப்போ வந்து உங்க முன்னாடி நிக்கிறது வேற யாரும் இல்ல, ஜேகே தான். அப்போ வந்து நீங்க ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கா பார்த்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து அவரும் உங்க அ உங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு உங்களோட வேஸ்ட்ட வந்து அப்படியே இன்னியும் புடிச்சு தான் இருக்காரு. விடவே இல்ல. அப்புறம் வந்து இன்னொரு அவரோட இன்னொரு ஹேண்ட் வந்து அ உங்களோட தலைக்கு பின்னாடி இருக்கு. அந்த இதுல உங்களோட மண்ட பற்றாத மாரி, அந்த மாரி இது பண்ணிட்டு உங்கள வந்து அந்த வால்க்கு பின்னாடி வந்து அந்த அந்த புக் ஷெல்ஃப்ல வந்து உங்கள பின் பண்ணி இருக்கிறாரு. அவரோட டால் ஃபிகரே வந்து உங்கள இது பண்ண மாரி, அந்த மாரி இருக்கு. அப்போ வந்து என்ன பண்றாரு, அவர் அப்படியே உங்களோட உங்களோட கண்ண வந்து ஒரு மாரி கோவமா பார்க்குறாரு. ஆனா, அதுல வந்து உங்களோட எப்பவுமே அந்த யூகிக்க முடியாத ஒரு எக்ஸ்பிரஷனோட தான் நீங்க நிக்கிறீங்க. அப்போ வந்து இது பண்ணிட்டு ஜங்குக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி கேட்குறீங்க. எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாம இது பண்ணியிருக்காங்க? அந்த மாரி சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இவரு தானா வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாரு, அவரு அப்படியே உங்க கிட்ட வராரு. கொஞ்சம் தான் உங்க ஃபேஸுக்கும், அவர் ஃபேஸுக்கும் இது இருக்கு. ஆனா, அவர் மூஞ்சில ஒரு மாரி கோவமா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, "ஸோ நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு மாரி ஐஸ பிளிங்க் பண்ணிட்டு, ஒரு மாரி கன்ஃப்யூஷனா பார்க்குறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டா இருக்கு. நீங்க அப்போ வந்து முட்ட கண்ண முழிச்சுட்டு பார்க்குறீங்க. "ஹா! பொய் சொன்னேனா? நானா?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அப்ப என்ன பண்றாரு, ஒரு மாரி உங்களுக்கு ஒரு மாரி உங்களோட வாய்ஸே விட்டா அப்படியே மெதுவா சொல்லுவீங்க போல. அந்த அளவுக்கு தான் இருக்கு உங்க வாய்ஸே. அப்ப என்ன பண்றாரு, அப்படியே அவரோட அந்த தம்ப எடுத்துட்டு போய் அவரோட அந்த தம் வந்து உங்க வேஸ்ட் கிட்ட இருக்குல்ல, அத அப்படியே ஒரு மாரி சக்கிள் பண்றாரு. அந்த கட்ட விரல வச்சுட்டு அப்படியே ஒரு மாரி சக்கிள் பண்ணிட்டு, "ரொம்ப இன்னசென்ட்டா ஆக்ட் பண்ணாத பிரின்சஸ். அ எதுக்கு எதுக்கு நீ என்னைய கிக் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அ கேட்குறாரு. ஒரு மாரி மெதுவா தான் அவரும் கேட்குறாரு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாதிரி அவர பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்க என்ன பண்ணீங்க, அப்படியே கண்ண மூடிட்டு கண்ண தொறந்துட்டு, "நான் கிக் பண்ணனா? உங்களையா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி திரும்ப ரிப்பீட் பண்றீங்க. அப்ப என்ன பண்றாரு, ஒரு மாரி அவரு டார்க்கா ஒரு மாரி சிரிச்சுட்டு, "ம் நிஜமா தானா? ஆ இப்படிதான் இங்க நான் ஒரு மாரி இன்னசென்ட்டான ஐய வச்சுட்டு, எதுவுமே நடக்காத மாரி, அந்த ரேஸ் ஃபீல்டுல நீ என்னைய கிக் பண்ணாத மாரியும், என்னைய வந்து லூஸ் பண்ண வச்சுட்டு நீ வின் பண்ணாத மாரி எப்படிதான் உன்னால ஆக்ட் பண்ண முடியுது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாரி அவருக்கு வந்து ஒரு மாரி பீட்ரயல் மாரி இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. அப்ப நீங்க வந்து உங்க ஐஸ் இன்னும் வைட் ஆகுது. என்ன நடக்குது? என்ன பேசிட்டு இருக்கிறாரு? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மாரி நர்வஸா அந்த மாரி நின்னுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து, "நான் நான் உங்கள ரேஸ் ஃபீல்டுல பீட் பண்ணனா? ஜங்குக்ஸி, எனக்கு எனக்கு பைக் ஓட்டவே தெரியாது. நான் எப்படி ரேஸ் பக்கம்லாம் வருவேன்? எனக்கு நிஜமா சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து ஒரு மாதிரி அவரோட ஸ்மிக் வந்து ஒரு மாரி ஃப்ளாட்டட் ஆயிடுது. அவர் உங்க கண்ல எதையோ தேடுறாரு. அந்த அ அவர் என்ன பண்றாரு, திரும்ப இது பண்ணிட்டு உங்கள இன்னும் உங்க ஃபேஸ்ல வந்து எதனாலும் தெரிஞ்சுக்க முடியுமா? உங்களோட எக்ஸ்பிரஷன்லேருந்து எதனாலும் இது பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடுறாரு. அப்போ வந்து பார்த்துட்டு, "என்ன? ஆனா நான் உன்னைய பார்த்தனே!" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாரி அவங்களோட ஹெட்ட மட்டும் இது பண்ணிட்டு, அப்போ என்ன பண்றாரு, உங்க வயித்துல வந்து அவர் கை வச்சிருப்பார்ல, அது வந்து அப்படியே மெதுவா லூஸ் ஆகுது. அப்போ நீங்க சொல்றீங்க, "இல்ல, இல்ல நான் அந்த ட்ராக் பக்கமே வரல." அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து ஒரு மாரி அ உங்களோட ஐஸ்ல வந்து ஒரு மாரி உண்மை தெரியுது அவருக்கு. ஆனா அவரால என்ன பண்ணனே தெரியல. உங்களோட உங்களோட கண்லாம் ஒரு மாரி ஃபியராவும் அந்த மாரி இருக்கு. ஒரு மாரி உதடுலாம் நடுங்குது. இதெல்லாம் பார்க்குறாரு அவரு. அப்ப நீங்க சொல்லப்போனா ஒரு மாரி டெர்ரிஃபைடா நீங்க நிக்கிறீங்க. இது இது நேத்து ஜங்குக்க அடிச்சுட்டு அவர வந்து ஒரு மாரி லூசர்ன்னு அசிங்கப்படுத்தின பொண்ணு இது கிடையாது. இங்க நிக்கிறதா ஷையா, நர்வஸா இருக்கிற பொண்ணு. ஜங்குக் ஃபால் ஆன பொண்ணே இதுதான். ஆனா நேத்து இது வந்து பேசுறதுக்கே வந்து அ அவ்ளோ நேரம் எடுக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் பிளஸ் ஆகும். ஆனா அங்க நின்டது இது கிடையாது. அப்ப என்ன பண்றாரு, ஜேகே என்ன பண்றாரு, மெதுவா அந்த ஹிப்லேருந்து அந்த கைய எடுத்துட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, "பிரின்சஸ், என்ட்ட நீ பொய் சொல்றியா? ம். நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நீ தான் அந்த கிரே பைக்க ஓட்டிட்டு வந்தது. என்ன கூட முந்தி ஜெயிச்சியே! அப்புறம் என்ன லூசர்ன்னு என்னைய கூப்பிட்ட. அப்புறம் இந்த கை இருக்குல்ல, இந்த கையால தான் நீ என்னைய கிக் பண்ண." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாரு. ஒரு மாரி சீரியஸாவும் லோ வாய்ஸ்ல அட் அ டைம்ல வந்து அந்த மாரி தான் அவர் வந்து சொல்றாரு. அப்போ வந்து நீங்க அப்படியே பார்த்துட்டு
ஒரு மாரி இருக்கு. பார்த்துட்டு ஜ ஜங்குக்ஷி நான் பொய்லாம் சொல்லல. நான் சத்தியமா சொல்றேன். எனக்கு எனக்கு தெரியல நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க. உங்களையே அறியாம வந்து அம் ஒரு மாரி டியர்ஸ் வந்து வருது. பயமா இருக்கு இவரு கேட்கிறத பார்த்தா. இல்லாத விஷயத்தலாம் ஒண்ணு சொன்னோம்னா ஒரு மாரி இருக்கும்ல. அப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாரி டக்குனு உங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு நிக்கிறீங்க. உங்க ஹோல் பாடியே ஒரு மாரி நடுங்குது. நீங்க வந்து அவர் முன்னாடி ரொம்ப குட்டியோண்டுக்கு அந்த மாரி தான் நிக்கிறீங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து ஏதோ சொல்ல வராரு. பார்த்தா வந்து ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ் வருது. அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, டர்ன் பண்ணி பார்த்தா சோஃபியா தான் என்ன பண்றா, ஓடி வந்துட்டு ஒயன் ஒயன் புரொஃபசர் மின் வந்து உன்னைய கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்குறீங்க. அப்ப என்ன பண்ணா, டக்குனு உங்களோட கைய புடிச்சுட்டு, அ அ அவங்க சொன்னாங்க, "இது ஏதோ சம்திங் அர்ஜென்ட் அதனால இப்பவே நீ என் கூட வந்து ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து கன்ஃப்யூஷன்ல, "ப்ரொஃபசர் மின்னா?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அப்ப வந்து என்ன பண்றா, அவ உங்களோட ஆர்ம வந்து லைட்டா ஸ்க்வீஸ் பண்றா. உங்களுக்கு வந்து உங்கள அவளோட நீங்களும் சேர்ந்து ஆக்ட் பண்ணணும் அந்த மாரி கேட்டு, நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சுட்டு என்ன பண்றா, அவ வந்து உங்கள அவர்ட்டருந்து ஜங்குக்கிட்டருந்து உங்கள சேவ் பண்ண தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து டக்குனு ஜங்குக் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்றா, சோஃபியா உங்கள வந்து புடிச்சு இழுத்துட்டு போயிர்றா. அம் நீங்க அவருக்கு நடுவுல தானே நின்றுருப்பீங்க. டக்குனு என்ன பண்றா, அ நீங்க எதுவும் இது பண்றதுக்கு முன்னாடி விறுவிறுன்னு உங்களோட கைய புடிச்சுட்டு அ இழுத்துட்டு போறா. ஜங்குக் வந்து இது ஒரு மாரி பார்க்குறாரு. பார்த்தா திரும்பி என்ன அவரு சொல்ல வராரு. "ஒ ஒ கோ அண்ட் வெயிட்" அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா டக்குனு சோஃபி என்ன பண்றா, "சாரி ஜங்குக். அவளுக்கு அவளுக்கு இப்போ ஒரு இடத்துக்கு முக்கியமா போணும். அவ அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுவா" அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, உங்கள அந்த லைப்ரரிலேருந்து எடுத்துட்டு என்ன பண்றா, குடுத்துட்டு ஓடிர்றா. நீங்க வந்து திரும்பி பார்க்கவே இல்ல. பார்த்தா அவ்வளதான். நீங்க என்ன பண்ணீங்க, திரும்பி பார்க்காம மாரி போறீங்க. போம்போதே உங்களுக்கு வந்து ஒரு மாரி கண்ணுலாம் ஒரு மாரி பிளர்ரியா இருக்கு. இப்போ வந்து இன்னுமட்டுக்கும் வந்து சோஃபியா வந்து உங்கள கூட்டிட்டு போலன்னா, அங்க என்ன நடந்திருக்கும்னே உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு. இப்போ வந்து அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்க, பார்த்தா வந்து நீங்க மெதுவா டோர இது பண்ணிட்டு உங்களோட வீட்டுக்குள்ள வர்றீங்க. பார்த்தா வந்து ஒரு மாரியான அந்த ஃபெமிலியர் பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து உங்களுக்கு அப்படியே இதாகுது. நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு மாரி ஒரு லாங் பிரீத் எடுத்துட்டு, "அப்பா! ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன மெதுவா வர்றீங்க. உள்ள வந்துட்டு உங்களோட அந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெளிய கழட்டிட்டு, என்ன பண்றீங்க, மெதுவா உள்ள போறீங்க. உள்ள போனா ஏதோ ஒரு மாரியான சவுண்ட் கேட்குது. உங்க வீட்டுக்குள்ள. அப்போ வந்து ஒரு மாரியான சிரிப்பு சவுண்டு அந்த மாரி ஃபுல்லாவுமே கேட்டுட்ருக்கு. நீங்க வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆயிட்டு யோசிக்கிறீங்க. அம் அம்மா இந்நேரத்தில வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. யார் இது? ஆனா இந்த சவுண்ட் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்ச நேரத்தில உங்களுக்கு அப்போ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி உங்களுக்கு இதாகுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாரி தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, வேகமா உள்ள போறீங்க. பார்த்தா வந்து அப்படியே உள்ள போயிட்டு என்ன பண்றீங்க, பார்த்தா அம் ஒரு ஒரு ஃபிகர் மேல உங்களோட ஐஸ் வந்து லேண்ட் ஆகுது. அவங்க வந்து கோச்ல உட்காந்துட்டு, அவங்களோட ஃபோன வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட லெக் வந்து ஒரு மாரி அந்த அ ஒரு மாரி இது மேல போட்டுட்டு, அந்த மாரி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, பக்கத்துல போயிட்டு ஒரு மாரி ரொம்ப மெஸ்ஸியா ஹேர் அந்த மாரிலாம் இருக்கு. அப்போ வந்து நீங்க அப்படியே பக்கத்துல போயிட்டு, ஹீரா" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ பார்த்தா, ஒரு மாரி உங்களோட வாய்ஸ்லயே ஒரு மாரியான சந்தோஷம். உங்களோட பேக்க கீழ போட்டுட்டு என்ன பண்றீங்க, வேகமா போயி, அப்படியே குரங்குட்டி மாரி அவள போயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஒரு மாரி டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த ஹக்குக்கு நீங்க இவ்வளோ நாள் டெஸ்பரேட்டா இருந்த மாரியும். அப்ப என்ன பண்றா, "ஓஃப்! என்னை நச்சிருவ போல, கைய எட்றி" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவளும் சிரிச்சுட்டு என்ன பண்றா, உங்கள நல்லா ஒரு மாரி டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. பார்த்துட்டு, "வாவ்! என்னோட குட்டி தங்கச்சி, என்னைய அவ்ளோ மிஸ் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க வந்து இது பண்ணிட்டு உங்களோட ஒரு மாரி உங்களுக்கு ஆனந்த கண்ணீரா வருது. அப்ப வந்துட்டு, எப்போ நீ வந்த? எதுக்கு நீ என்ட்ட வந்த சொல்லவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. அவ என்ன பண்றா, ஒரு மாரி இது பண்ணிட்டு, ஒரு மாரி கிரின் கிரின் பண்ணிட்டு சிரிச்சுட்டு, அவ யாருன்னா உங்களோட ஐடென்டிக்கல் ட்வின்னு தான். ஆனா வந்து உங்களுக்கு உள்ள சிமிலாரிட்டீஸ் வந்து ஒரே மாரியே இருக்காது. உங்களோட ஃபேஸ் கட் மட்டும் தான் ஒரே மாரி இருக்குமே தவிர, நீங்க வந்து ரொம்ப ஷையா, நர்வஸா, குவைட்டான டைப்பு. ஆனா ஹீரா வந்து அப்படி கிடையாது. ரொம்ப போல்டா, ஆ ரொம்ப ஒரு மாரியான ஆளு. இப்ப தெரியுதுல உங்களுக்கு? இருந்த இடைக்குள்ள உள்ள சந்தேகம் வந்து உங்களுக்கு போயிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு மாரி டக்கு டக்குன்னு கோவம் வரும். எதனாலும் அவ இது பண்ணிட்டு இருக்க மாட்டா. டக்குன்னு கத்தி விட்டுறது அந்த மாரி தான் இருப்பா. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்ல இருப்பா. ஆனா உங்களுக்கு வந்து அவள ரொம்ப பிடிக்கும். யூ லவ்ட் ஹர் மோர் தென் எனிதிங். அப்போ வந்து நான் நேத்தே டேக்குலருந்து வந்துட்டேன். ஆனா நான் இன்னைக்கு தான் உன்னைய பார்க்க வந்தேன் அப்படின்னு. நீங்க வந்து இப்படி கன்ஃப்யூஸ்டா பார்த்துட்டு, நேத்தே வந்துட்டியா? அப்ப ஏன் நீ நேத்தே வராம இன்னைக்கு இங்க வர்ற?
"என் நேத்து அப்ப இங்க வராம எங்க போயிருந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அவ என்ன பண்றா? சிரிச்சுட்டு அவ சிரிக்கிறா. அந்த சிரிப்ப நீங்க பார்க்குறீங்க. அவளோட சிரிப்பே உங்களுக்கு வந்து சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு வந்து கேர் ஃப்ரீயான டைப். எதையும் பத்தி கவலைப்படாம, "ம் நானா? நான் நேத்து என் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போயிருந்தோம். உனக்கு தெரியுமா? நாங்க நெறைய இடத்துக்கு போயிருந்தோம். நெறைய ஃபன் இது பண்ணோம். அந்த ட்ராக்லயே எங்களோட நெறைய டைம் போச்சு" அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்க? பார்த்துட்டு ஒரு மாரி சிரிச்சுட்டு என்ன பண்றீங்க? ஆ "உன்ன என்ன சொல்றதுன்னே தெர்ல ஹீரா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவர் இது பண்ணிட்டு, அதனால தானே உனக்கு நான் இப்படி இருக்கிறது தானே உனக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்றீங்க, ஆ கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு ஒரு மாரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கோட, "சொல்லு எப்படி இருக்க நீ? ஹீரா, டேகோல எல்லாருமே எப்படி இருக்காங்க? எப்படி போகுது உனக்கு அங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவ என்ன பண்றா, இது பண்ணிட்டு ஒரு மாரி அவளோட ஐஸ் வந்து ஒரு மாரி உங்கள பார்த்துட்டு, "நான் நல்லா இருக்கேன் ஒய்யன். நிஜமாவே நாங்க சூப்பரா இருக்கு. டேகும் நல்லா தான் இருக்கு. எப்பவும் போல தான். ஆனா நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்றேன். இதெல்லாம் மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, உங்களோட ஷோல்டர் அந்த மாரி காட்டுறா. அந்த ஹக் இதெல்லாம் மிஸ் பண்ற மாரி. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, "நானும் உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, திரும்ப அவளோட செஸ்ட்ல வந்து நீங்க சாய்றீங்க. அப்போ வந்து அவ என்ன பண்றா, உங்கள அப்படியே ஒரு மாரி இதா பார்க்குறா. அப்போ வந்து பார்த்துட்டு, "ஒயன் நீ நல்லா தானே இருக்க? உன்னைய பார்க்க ஒரு மாரி லிட்டில் ஸ்ட்ரெஸ்டா இருக்கே" அப்படின்னு. நீங்க வந்து இப்படியே பார்க்குறீங்க. எப்படி அவ வந்து இப்படி கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு, நான் நான் நல்லா தான் இருக்கேன். அது அது கா அது சில காலேஜு அந்த மாரி ஆ இதனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ என்ன பண்றா, உங்கள நீங்க சொல்றத நம்பவே முடியாம ஒரு மாரி பார்த்துட்டு என்ன பண்றா, ஆனாலும் அவ வந்து கூட கொஞ்சம் இது பண்ணல. ஓகே, அந்த மாரி ரொம்ப ஓவரா நம்ம இது தொல்ல பண்ணக்கூடாதுல்ல. என்ன சொல்லு, என்ன சொல்லுன்னு. ஸோ என்ன பண்றா, "சரி விடு, அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே யாரும் உன்கிட்ட எதுவும் வச்சுக்க முடியாது. என்னோட குட்டி தங்கச்சியே புரிஞ்சுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் என்ன பண்ணுறீங்க, புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆ ஓகேடா, இத இப்பவே எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து ஜேகே வந்து என்ட்ட கன்ஃபஸ் பண்றாங்களா? இல்ல இந்த ட்வின் சிஸ்டர பத்தி தெரிய வருமா? என்ன ஏதுன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஸ்டே டியூன். டாடா, பை பாய். கமெண்ட் பண்ணுங்கடா. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கேளுங்க எதனாலும். ஓகேவாடா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா.